வெல்கம் டு அகரம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான அவியல் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், மாங்காய், எக்ஸ்ட்ராவாக பூசணிக்காய், முருங்கைக்காய் இதுக்கு ரொம்ப சுவை கொடுக்கும், கருணக்கிழங்கு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அவியலுக்கு. இதோட சிறப்பே நம்ம ஒரே மாதிரி வெட்டுறது தான் இதோட சிறப்பு. அப்போ தான் ஈவனாக வேகுது. இதுக்கு 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும். நமக்கு தயிரும் நல்லா கெட்டி தயிராக நமக்கு இதுக்கு தேவைப்படும். கடைசியாக சேர்க்கணும் இதை. அதனால் கெட்டி தயிரும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு. இப்போ ஒரு குக்கரில் இந்த காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். காயெல்லாம் போட்ட பிறகு இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போகிறோம். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு விசில் தான் விட போகிறோம் நம்ம, இல்லைன்னா காய் குழஞ்சி போயிடும். அதனால் காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கிட்டு கல் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு மட்டும் சேர்த்து குக்கரை மூடி 1 விசில் மட்டும் போட்டு எடுக்கணும். இல்லைன்னா குழஞ்சிரும். 2 விசில்லாம் வேண்டாம், ஒரே விசில் மட்டும் குக்கரில் வச்சு ஆவியில் எடுக்கணும். திறந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா. இதை கலக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை எடுத்து இதில் கலக்கணும். சேர்த்து ஒரு கொதி மட்டும் விடணும். அப்போ உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இதுக்கு நம்ம தேவைப்பட்டதுன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சுவை கொடுக்கறது. தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அந்த அவியலில் நமக்கு இதை கலக்கணும். கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு அந்த கெட்டி தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தயிரை இதில் கலக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு கரண்டி தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து இது கலக்கணும். கலந்தால் சுவையான நல்ல அவியல் ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு, ஈவன் தோசை, அடை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை இது எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.